ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் உளுந்து முறுக்கு புதுவிதமாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முறுக்கு பண்ண தேவையான பொருள்: பச்சரிசி மாவு 1 கிலோ, 400 கிராம் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவு எள், பட்ரு ஒரு அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் 1 கப்பு, உடச்ச கடலை அரை கப்பு, 2 சிட்டிகை பெருங்காயத்தூள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்போ உளுந்தை வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் உடச்ச கடலையை சேர்த்துடலாம். உடச்ச கடலையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வறுத்து எடுத்துட்டு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நைஸாக பொடி பண்ணியாச்சு. இதை ஜலிச்சிக்கலாம். இந்த மாவு கூடவே தேவையான அளவு பெப்பர் சேர்க்குறேன் நான். உங்களுக்கு காரம் தேவைன்னா சேர்த்துக்குங்க, இல்லாட்டினா விட்டுருங்க. நான் காரம் தேவைன்றதுனால பெப்பர் சேர்க்குறேன். இது கூட சேர்த்துட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே அரிசி மாவையும் ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதில் நம்ம பெருங்காயத்தூளை சேர்க்குறேன். அப்புறம் அது கூடவே எள், பட்டர் சேர்க்குறேன். இதை ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவு உப்பு சேர்க்குறேன். இன்னும் நல்லா உப்பு கலந்த பிறகும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா சேர்த்து பிடிச்சோமா இந்த மாதிரி வரும். அதுதான் சரியான பதமாக இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். தேங்காயில் தேவையான தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தேங்காய் பால் பத்தலைனாலும் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் உப்பு பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்குது. நீங்களும் டேஸ்ட் பார்த்துக்குங்க. இந்த மாவை இப்போ நான் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு பார்க்குறேன். அந்த மாவு கையில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள், உள்ளங்கையில். இது பதம். நம்ம இப்போ முறுக்கு குழாயில் போட்டுட்டு முறுக்கு புழிஞ்சி செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக வளவளன்னு வருது. நல்ல பதமாக வந்துடுச்சு மாவு. நமக்கு எந்த விரிச்சலும் இல்லாமல் அறுந்து போகாமல் நல்லா வருது. அவ்வளோதான், மாவு ரெடி. கடாய் நல்லா சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1 லிட்ரு ஆயில் சேர்க்குறேன் நான்.
நல்லா சூடாகட்டும். அது சூடாயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன பீஸ் முறுக்கு அதில் ஆட் பண்ணுறேன் மாவை. நல்லா சூடானதுனால தான் போட்ட உடனே அது மேலே எலும்பி வந்துருச்சு. இப்போ முறுக்கு பிழிஞ்சு போட்டுக்கலாம் நம்ம. இதேமாரி 4-5 முறுக்கு சேர்த்துடலாம் பிழிஞ்சு. நான் 4 முறுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். தாராளமாக வேகட்டும். கொஞ்ச நேரம் கழித்து முறுக்கை திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் மாற்றி திருப்பி விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். இப்போ எண்ணெய் நுரை அடங்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். முறுக்கு சுற்றிலும் நம்ம திருப்பி விட்டுட்டு இருந்தோம்னா பொன்னிறமாக வரும். லைட்டான பொன்னிறம் வந்த உடனே நம்ம எண்ணெய் வடிகட்டியில் வச்சு வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பொன்னிறமாக வந்துருச்சு. ஃபுல்லாக நுரை அடங்கிடுச்சு. நான் வடிகட்டியில் எடுத்து வைக்கிறேன். எல்லா முறுக்கையும் இதேமாரி சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு சுட்டு எடுத்தாச்சு. நான் சொன்ன அளவில் மாவு போட்டது முறுக்கு 75 முறுக்கு வந்திருக்கு எனக்கு, இந்த சைஸ் முறுக்கு. நீங்கள் சின்னதாக முறுக்கு சுட்டிங்கன்னா அளவு அதிகமாக வரும். இதை விட பெரிய சைஸ் முறுக்காக போட்டிங்கன்னா கம்மியாக வரும். முறுக்கு நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா மொறுன்னு வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதேமாரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.